ஹாய். இன்றைக்கி என்னுடைய காலை வேளையில் என்னென்ன பண்ணோங்கிறது தான் ஃபஸ்ட்டு போண்டா போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லெமன் சாதம் மட்டும்தான் மதியம் சாப்பாடுக்கு வேறு எதுவும் செய்யலை. சரின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் போண்டா போட்டுருவோம் காலை டிஃபனோட சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போண்டா போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், அது மாதிரி நம்ம போடுறதுக்குனா பிகினர்ஸ்க்குலாம் சொல்கிறேன், பெரியவங்கள்லாம் நல்லா போட்டுருவாங்க. பிகினர்ஸ்க்குலாம் சொல்கிறேன். அந்த ஒரு கிண்ணத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதில் நம்ம கையை நனைச்சிட்டு ஒவ்வொரு தடவை போடும்போதும் கையை நனைச்சிட்டு எடுத்து போட்டோம்னா கையில் ஒட்டாமல் அப்படியே வருங்க. அதுமாரி போல் அதுக்காக தான் சரி இதை இந்த டிப்ஸு சொல்லணும்னு சொல்லிகிட்டே போட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் இப்போ எங்கள் அக்கா பொண்ணு இல்லாமல் அவெல்லாம் புதுசாக சமைக்கும்போது வடை சுடுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாள். வடை போடுறதுக்கும் இதே டிப்ஸ் தான். இந்த கையில் நம்ம தண்ணியை தெளிச்சிட்டு இந்த கையில் நனைச்சிக்கிட்டு மாவை எடுத்து உருண்டி எடுத்தோம்னா அதில் அந்த கையில் தண்ணியும் தெளிச்சிட்டோம்னா அதுலேயும் ஒட்டாது, இந்த கையிலையும் ஒட்டாது. அப்படியே எடுத்து போட்டுடலாம். புதுசாக சமைக்கிறாங்கல்ல அந்த சின்ன பிள்ளைங்களுக்காக அதுக்காக சொல்கிறேன். இப்போல்லாம் மூட்டை வச்சு கொள்கிற மிஷின் மாதிரி தான் நசுக்கும் நவீன இயந்திரம். அது மாதிரி தான் வடக்கி என்னமோ மிஷின்லாம் அதெல்லாம் ஒரு சமயம் சரியாக வருது, வரல. இது நம்மளே 2-3 தடவை ட்ரை பண்ணால் என்ன ஷேப் தான் மாறி போகும். அடுத்த தடவை செய்யும்போது நமக்கு வந்துடும். ஆனால் கொஞ்சம் பயப்படாமல் போகணும். தண்ணி தெளிச்சிட்டு ஓவராக தெளிச்சிடக்கூடாது. அப்புறம் எட்ட நின்றுட்டு பயந்துக்கிட்டே இப்படி போட்டோம்னா அப்போ தான் எண்ணெய் மேலே தெறிக்கும். பயப்படாமல் மெதுவாக போடணும் எண்ணெயில். அப்போ தான் நம்ம எண்ணெயும் தெறிக்காது. இப்போ போட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் வரல பாருங்கள். அது மாதிரி லேசாக கையை நனைச்சிட்டு அப்படியே எடுத்து போட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் சரின்னு இதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் அப்பப்போ பரட்டி விடணும். எந்த பக்கம் வேகலையோ அதை அப்படி இப்படி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வர மாதிரி நல்லா வெந்தோன்னே எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க. சரி, இன்னும் பாக்கி இருக்கிற மாவையும் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எல்லாமும் ஒத்தாப்பில் இருக்கும். இதை மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தால் அதையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி லெமன் சாதம் தானே, சரின்னு நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுடலான்னு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ்